ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிங்கிங் காம்படிஷன்ல ரொம்பவே ஐகானிக்கா தெரிஞ்சவங்க தான் இந்த 2% அப்படின்ற விஷயத்தை தாராளமா சொல்லலாம். ஒன்னு சபேஷன், இன்னொன்னு இனியா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சபேஷன் இதுல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அப்படின்ற இந்த ஒரு டைட்டில வின் பண்ணியிருப்பாரு. அவருக்கு 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள விஷயங்களும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் தேவயானி அவங்களுடைய மகள் இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வர முடியல. பட் இருந்தாலும் அவங்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய எஃபெக்ட், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த அவங்க அந்த ஷோல சூப்பராகவே காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் பிரபலமா இருக்க காரணமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க செலிபிரிட்டியோட மகள் அப்படின்ற விஷயத்தையும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்பப்போ தேவயானி மேடம் கொடுத்துருக்கக்கூடிய விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சீசன் 5 சரிகமபா சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த ஒரு ஃப்ரேம் வச்சு பாத்தீங்கன்னா தேவயானி அவங்களுக்கும் பிளஸ் அவங்களோட மகள் இனியாவுக்கும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் அதுக்கான போட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஷோ பிளஸ் அவங்களுடைய ஃப்ரேம் அப்படின்ற 2 விஷயத்தையும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஆட் வாய்க்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ சபேஷனுடைய வின்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய இலங்கை வருகைக்காகவும் நிறையவும் அவங்களோட ஊர் மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இனியாவுக்கு ஒரு சூப்பரான ஆட் ஒன்று கிடைச்சிருக்கு. சபேஷனுக்கு இன்னும் நிறைய கான்செப்ட்ல பாடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹாப்பியான நியூஸ் நிறையவே அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு, எனக்கு இவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.